ஹே ஆல், என்ன டயட் வீடியோ இல்லாமல் ஏதோ கோயில் வீடியோ போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. இது பங்குனி உத்தரத்துக்கு எடுத்த வீடியோ தான். கொஞ்சம் வேலையாக இருந்ததால் என்னால் சரியாக வீடியோ போட முடியல. அதுக்கு ரொம்ப சாரி. இந்த கோயில் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. சுப்பிரமணியன் கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் கூட. எந்த டைம் முருகனுக்கு விரதம் இருந்தாலும் நான் இந்த கோயிலுக்கு தான் வருவேன். ஸோ இந்த பங்குனி உத்தரத்துக்கு நான் இந்த கோயில் தான் போயிருந்தேன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில பிரச்சனைகளால் எனக்கு மனுஷங்க மேலே இருந்த நம்பிக்கையே சுத்தமாக போயிடுச்சு. அந்த நேரத்தில் தான் நான் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ நான் உணர்கிறேன், நான் பார்த்த ஒரு சில மனுஷங்க மட்டும்தான் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களே தவிர எல்லாருமே அப்படி கிடையாது. அது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, ரீசெண்ட் டேஸில் நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன். அப்போ நான் என்னுடைய குழந்தைய நான் இடுப்பில் வச்சுட்டு நின்றுட்டு வந்துட்டு இருந்தேன். பிடிக்க கம்பி கூட இல்லை. அங்கே அந்த பஸ்ஸில் நிறைய ஜென்ஸ் தான் இருந்தாங்க, லேடிஸ் ரொம்ப கம்மி. ஆனால் யாருக்குமே தோணவே இல்லை, இவங்க குழந்தைய பிடிச்சிட்டு இருக்காங்க, இவங்க விழுந்துருவாங்க, அதனால் குழந்தைய நம்ம வாங்கி வச்சுப்போம் அப்படின்னு அவங்க தோணவே இல்லை. ஆனால் அதே சேம் பஸ்ஸில் கொஞ்சம் பேர் அவங்க ஸ்டாப்பிங் வந்ததும் கீழே இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ஜென்ஸ் பக்கத்தில் தான் போய் உக்காந்தேன். திடீர்னு அவர் குழந்தைக்கு தண்ணி கொடுக்குவான்னு கேட்டார். என் குழந்தை தண்ணியே கேட்கலையே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி தண்ணி கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொடுத்தேன், ஒரு சந்தேகத்தோடு தான். ஆனால் அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, என் குழந்தை உண்மையாலுமே தண்ணி கேட்டிருக்காங்க, நான் தான் அதை கவனிக்காமல் இருந்திருக்கேன்னு. இது கேட்க சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் எந்த அளவுக்கு மனுஷங்களோட மனசு இறுகி போயிருக்குல்ல, அதுக்கு காரணம் அவங்க இருக்கிற சூழ்நிலை தான் தவிர அவங்களால கிடையாது.